பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் காட்சியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருக்கோயிலில் கந்தர் சஷ்டி விழாவையொட்டி சுவாமி ஜெயந்திநாதர் வெள்ளி சப்பரத்தில் கந்தர் சஷ்டி மண்டபத்தில் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கில் கூடி நின்ற பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கஜமுகன், சிங்கமுகன், சூரபத்மன் என வெவ்வேறு முகம் கொண்டு வந்த சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த காட்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வழிபட்டனர். சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமான் சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கடலில் புனித நீராடி விரதத்தை நிறைவு செய்தனர். இதேபோல் மூன்றாம் படை வீடான பழனியில் மலை கொழுந்து அம்மனிடம் அருள்மிகு சின்ன குமாரசுவாமி பராசக்தி வேலினை பெற்று திரு ஆவினன்குடியில் தங்க வாகனத்தில் எழுந்தருளி 4 கிரி வீதிகளில் வலம் வந்து சூரனை முருகன் வதம் செய்தார். திண்டுக்கல்லில் உள்ள பல்வேறு கோயில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெறுகிறது. திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோயிலில் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி கோயில் பிரகாரத்தை 108 முறை வலம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலில் சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் லட்சார்ச்சனை நடைபெற்றது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் முருகருக்கு மகா அபிஷேக அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவின் நிறைவாக நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள குண்டுக்கரை முருகன் கோயிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு சூரசம்ஹாரம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பக்தர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் மேலவாசல் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். கும்பகோணம் அருகே சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவாக சென்று சூரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள நாகராஜா திருக்கோயிலில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. 4 ரத வீதிகள் வழியாக முருகன் வலம் வந்து சூரனை வதம் செய்தார். திருக்கல்யாண நிகழ்ச்சியுடன் கந்தசஷ்டி விழா நிறைவு பெறுகிறது. ஈரோடு மாவட்டம் திண்டல் வேலாயுத சுவாமி கோயிலில் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். பின்னர் அசுரனை வதம் செய்து வெற்றி கொடி காட்டி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் முருகப்பெருமான் அசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி தங்க ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார். வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரை அடுத்த முகப்பேரில் உள்ள நவக்கிரக நாயகி ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோயிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். நெல்லை சந்திப்பு சாலை குமாரன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரபத்மனை சுவாமி வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வள்ளியூர் முருகன் கோயிலில் ஆய்க்குடி பாலசுப்பிரமணிய கோயில்களில் கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பிரளய காளேஸ்வரர் கோயிலில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில், எல்லை மாரியம்மன் கோயில்களில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி குமாரசுவாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூரசம்ஹார விழா விமர்சையாக நடைபெற்றது. வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக வந்து சூரனை சுவாமி வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சியையொட்டி முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளினார். சூரனை வதம் செய்யும் நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் உபகோயிலான ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். சஷ்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் கோயில் பிரகாரத்தை வலம் வந்து விரதத்தை நிறைவு செய்தனர்.
புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். இதனிடையே திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோயிலில் ரெங்கநாச்சியார் தாயாருக்கான ஊஞ்சல் உற்சவம் தொடங்கியது. தாயார் தங்க பல்லக்கில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஊஞ்சல் மண்டபத்தை வந்தடைந்தார். அப்போது தாயாரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஊஞ்சல் உற்சவம் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த ஊஞ்சல் உற்சவமானது எல்லோருக்கும் தன்னுடைய கருணையை மகாலட்சுமியானவள் வெளியில் வந்து எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தருவதற்காக பிரத்யட்சமாக இந்த ஊஞ்சலிலே அமர்ந்து கருணையாய் இருக்கின்றார். அந்த வகையிலே இங்கு நடைபெறும் இந்த ஊஞ்சல் உற்சவமானது சிறப்பாகும். எல்லா பக்தர்களும் தவறாது வந்து இந்த மகாலட்சுமியின் கருணையை பெற்று செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.